ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 61 62 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட கேட்குறேன், தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் வந்து அவன் வந்து பழைய விஷயத்தை வந்து நினச்சி பார்ப்பான். இதில் இருக்க பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஏஜுக்கு முன்னாடி வந்து இருந்ததாக வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. இது வந்து தியான்வு கண்டம் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது வந்து டார்க் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியான்வு கண்டத்தில் வந்து 2 பெரிய பேரரசாக வந்து நிர்வகிக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேரரசு எல்லாத்தையும் வந்து வீழ்த்தி ஒரு பின்ன ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஏஜில் வந்து முன்னேறிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் இருக்கும்போது அந்த டார்க் ஏஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல வழிப்படுத்தினார். எனக்கு வந்து இந்த இதுவை பார்க்குறப்ப அது மாதிரி தான் ஞாபகம் வருது. அது எப்படி இந்த குயின் இதுவுக்கு வந்தது, இது வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையே இந்த இடத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மாஸ்டர் யாங் தான் வந்து நான் இப்போ இதில் வந்து இந்த ஏஷியன் ஃபார்மேஷனை வந்து பார்க்குறப்போ இதில் இருக்க கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இதில் இருக்க பேட்டர்ன்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது 3rd கிரேடு ஏஷியன் ட்ரெஷரு. இந்த ஃபார்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ரிஃபைன் மாஸ்டர் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து இதில் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனில் வச்சிங்கன்னா இது குறைஞ்சது வந்து 70,000 80,000 சில்வர் காயின் போகும் அப்படின்னு சொல்கிறப்போ பிரின்சஸ் லீவான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20,000 சில்வர் காயினை கொடுத்து 80,000 வேல்யூ மதிப்பு உள்ள ஒரு ட்ரெஷரை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு அங்கே இருக்கவனுங்க வந்து சொல்லுவானுங்க. மாஸ்டர் யாங் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லியான் வந்து சொல்கிறப்போ உடனே வந்து அங்கே இருக்க அந்த லேடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த 3rd லெவல் ட்ரெஷரை வந்து கொடுக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மிஸ் யான் கிட்ட வந்து கேட்பான். யான் கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ் யானும் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க ரிச் பீப்புளுக்கு வந்து காசு நிறைய இருக்குது போல், அதனால் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து கிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம லீட்டியாக இருந்தால் போடுவோம் பாருங்க ஒரு பிட்டை, இந்த கட்டில் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது வந்து லீட்டியான் என்னடா சொல்கிற அப்படின்னு அங்கே இருக்க எல்லாரும் வந்து செம்ம ஷாக் ஆகிடுவானுங்க. செம்ம ஷாக் ஆகிட்டு என்னது இது வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானுங்க. நீ ஜோக்கு தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ உடனே வந்து நம்ம லீட்டியாக இருந்தால் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்து யூரியனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மாஸ்டர் யான் இவன் பாருங்கள் 3rd லெவல் ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து யூரியனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து இதை வேறு எதுவும் மெயின் பண்ணல, இதை பார்க்குறதுக்கு வந்து யூரின் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த புவர் பீப்புளெலாம் யாரா உள்ளே விட்டது, ஹவு டேர் யூ, நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா இது இருக்குது, நான் வந்து பார்த்தேன்னா மிஸ் யானுக்கு கொடுத்த ட்ரெஷரை வந்து இவன் யூரியனுக்கு யூஸ் பண்ணுறதுன்றானே, இவனெல்லாம் யாரா இந்த இதுக்குள்ளே ஹாலுக்குள்ளே விட்டது, மாஸ்டர் யாங் இங்கே என்ன நடக்குது, இவனை மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னு கேட்குறப்போ உடனே அந்த மேனேஜர் கிட்ட வந்து இவங்க வந்து புதுசாக வந்துக்கிற 2 கெஸ்ட்டு இவங்க வந்து ட்ரெஷர் ஹாலை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க வந்தாங்க, அந்த நேரத்தில் வந்து இது ஆரம்பித்ததுனால இந்த இடத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறது உனக்கு தெரியாதா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஷர்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம், இவங்க வந்து நான்சென்ஸ் தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, இவனுங்க வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா இந்த இடத்துல வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் மாஸ்டர் யாங் நீங்கள் வந்து அவனுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீட்டியாக இருந்தால் நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னால் எனக்கு வந்து ஏதோ ட்ரபுளே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சரி ஆல்ரைட் இந்த இடத்துல வந்து நடந்துடுச்சு வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறப்போ பசங்களா அவங்க நின்னடா உங்களுக்கு தைரியம், ஒரு ரியல் ட்ரெஷரை வந்து யூரினுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பீங்க, அதுக்கான வந்து மன்னிப்பும் வந்து கேட்க மாட்டீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்காம நீங்கள் பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா இந்த ட்ரெஷர் ஹாலை விட்டு உங்களை நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாஸ்டர் யான் வந்து பேசுவார். மாஸ்டர் யான் வந்து பேசுகிறப்போ நான் வந்து என்ன சொன்னேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, கண்டிப்பாக நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலையே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு யூரினுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தானே ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுங்க என்ன மறுபடியும் முட்டாள்தனமாகவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறப்போ கேட்டு நீ வந்து பார்த்து பேசு, இந்த இடத்துல வந்து நீ இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா ஹெவன் அண்ட் இடத்துல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யான் வந்து நம்ம ஹீரோ வந்து பேசுவார். உடனே நம்ம ஹீரோ தான்
இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு யூரியனுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான். இந்த டூலை நீங்கள் தான் வந்து பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்க எல்லாரையும் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறப்போ உடனே அவர் கோவப்பட்டு, டேய் முட்டாள், நான் வந்து இந்த கியூ கிளானில் இருக்க மிகப்பெரிய ட்ரெஷர் அல்கமிஸ்ட்ரா. என்கிட்ட வந்து இத்தனை நாள் எத்தனையோ ட்ரெஷரை வந்து பல வருஷமாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து பார்த்தோன்னா என்னை வந்து நீ இப்படி வந்து சொல்கிறியே, நீ என்ன மட்டும் இல்லை என்னுடைய ட்ரெஷர் ஹாலியே வந்து அவமானப்படுத்துகிற, நீ என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் நான் உன்னை இங்கேருந்து விடுவா அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் தானே குஞ்சான், இவன் வந்து அந்த டான்ஷியன் அகாடமியில் ஃபைனல் எக்ஸாமில் ஃபஸ்ட்டில் வந்தவன் தானே, இவன் ஏன் இப்படி முட்டாள்தனமாக வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கும் போது அந்த இடத்துல காட் சில பேர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து எப்போவுமே வந்து நம்ப மாட்டீங்க, இந்த டேவுடைய எண்டில் வந்து சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சு நீங்களே என்னை வழி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் நான்சென்ஸ் மாதிரி பேசாதடா, நீ பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு, என்னுடைய ட்ரெஷர் ஹாலியே வந்து நீ வந்து அவமானப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீங்கள் வந்து ஒரு பழைய பொருளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெஷர்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் வந்து நம்பிடுவோமான்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ, உங்ககிட்ட வந்து 10,000 வருஷம் பழமையான வந்து பொக்கிஷத்துடைய இன்ஃபர்மேஷன் வந்து உனக்கு தெரியுமா, இந்த கியூ கிங்டத்துலேயே வந்து 5 நேஷன் மட்டும்தான் இருக்குது, அந்த 5 நேஷனில் நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆல்கமிஸ்டடா, நீ வந்து இங்கே இருக்கவங்கள வந்து நீ அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிற அப்படின்னு அந்த யாங் வந்து சொல்கிறப்ப, உடனே வந்து அந்த லேடி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேட்டர்ன் ரைட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் ட்ரெஷர் மாதிரி தான் வந்து இருக்குது, ஆனால் இவன் ஏன் இதை பற்றி இவ்வளோ கேவலமாக வந்து சொல்கிறான், சரி இதை வந்து அவங்ககிட்ட வந்து கொடுப்போம் அப்படின்னு அந்த லேடி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ தான் வந்து கேட்பான், அதில் இருக்க பேட்டர்னை வந்து சரிப்படுத்தினா உங்களுக்கு வந்து விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, அது கேட்ட அந்த பிரின்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் முட்டாள்தனமாக வந்து பேசாதரா, என்னுடைய குயிக்லான் வந்து குயிக்லானில் என்னுடைய ஃபேமிலி வந்து எவ்வளோ பெருசுங்கிறது வந்து உனக்கு தெரியுமா, இதனுடைய பேட்டர்ன்லாம் வந்து அங்கே மாஸ்டரைஸ் பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் உடைய அடியால் தான் ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டை எடுத்து போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து பேட்டர்ன் பேனா அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உடனே லின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய பேட்டர்ன் பேனாவை வந்து தருவான். நம்ம ஹீரோ வந்து அந்த பேட்டர்ன் பேனாவை வாங்கி அது மேலே வந்து 2-3 டச் தான் பண்ணுவான். என்னப்பா அதுங்காட்டி முடிச்சிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப, உடனே அந்த பாட்டை வந்து தூக்கி நம்ம யான் கிட்ட வந்து போட்ட உடனே யான் வந்து அது கையில் பிடிச்ச உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து மின்ன ஆரம்பிக்கும். மின்ன ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வச்சுன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உண்மைன்னு புரியும் அப்படின்றப்போ, உடனே அந்த பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகிறத வந்து பார்த்துட்டு இவன் வந்து உண்மையிலே இந்த பொருளை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டானா, இது என்னால் நம்பவே முடியல, இவனுக்கு எப்படி இந்த ஏஷியன் ஃபார்மேஷன்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் சொன்னது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும், வேறு எதுனா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். இதோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக 2 எபிசோடை பேசி போடுறேன். தயவு செய்து கொஞ்சம் வியூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.